புற்று மண்ணை பிரசாதமாக தரக்கூடிய கோவில் எதுன்னு தெரியுமா? உங்களுக்கு கடுமையா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவராலேயே இது தீர்க்க முடியாதுன்னு அவங்க கைவிட்டு இருந்தாலும் சரி, இந்த கோவில் புற்று மண்ணை பிரசாதமா வாங்கிட்டு வந்து இங்க வீட்டுல பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா சீக்கிரம் குணமடைவீர்கள். வேலைவாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, பதவி உயர்வு, பணியிடம், இப்படி எந்த பிரார்த்தனைகளை வச்சாலும் அது சீக்கிரம் நிறைவேறும். இது எங்க இருக்கு அப்படின்னா, தஞ்சையில இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தான். இங்கு புற்று மண்ணால இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் உருவானாங்க. அதற்கு பிறகு இங்கு அம்மனின் திருமேனி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு முகத்திலையும் சிரசிலையும் முத்து முத்தாக வியர்வை வியர்த்து அது தானாகவே மாறிடும். சோழர்கள் தங்களின் படைபலம் மட்டும் இல்லாம அம்மனோட பாதுகாவலையும் திடமாக நம்பினார்கள். அதனால தஞ்சையை சுற்றி 8 திசைகள்லையும் அஷ்ட சக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்தார்கள். இதில் கிழக்கு பக்கம் அமைக்கப்பட்ட சக்தியே புன்னைநல்லூர் மாரியம்மன். புற்றுருவாய் இருந்த அம்மனை சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் மாரியம்மனாய் சுமார் 6 அடி உயரத்துக்கு வடிவமைத்து சக்கர பிரதிஷ்டையும் செய்துள்ளார். மூலவர் அம்மன் புற்று மண்ணால ஆனதால மூலஸ்தான அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுறதில்ல, தைலக்காப்பு மட்டும் சாத்தப்படுகிறது. அதுவும் 5 வருடத்திற்கு ஒரு முறை. இங்கு கருவறைக்கு வலப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயனாறு, லாட சன்னாசி, மதுர வீரன் இவங்களுக்கும் தனி சன்னதிகள் சுற்றுப்பிரகாரத்துல இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்கள்ல காலையில 5:30 இருந்து இரவு 9 மணி வரையும் கோவில் திறந்திருக்கும். ஆனா ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் அதிகாலை 3 மணியில இருந்து இரவு 11 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும்.